எல்லாருக்கும் வணக்கம். குலத்தை காக்கும் குலதெய்வத்த கலசத்துல எப்படி ஆவாகனம் செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம் முன்னோர்களே காத்த தெய்வம் நம்மளையும் காக்குங்க. கண்டிப்பாக குலதெய்வத்த கும்பிட்டால் அந்த குடியையே காக்கும், அந்த குலத்தையும் காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நம்மளால அடிக்கடி நம்ம கோயிலுக்கு போ முடியாது. வெளியூர்ல இருக்கும், தூரமா இருக்குன்றபோது குலசாமியோட படத்த வச்சு கும்பிடலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா கும்பிடலாம்னா இந்த மாரி கலசம் வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு மண்பானை எடுத்துக்கிறேங்க. மண்பானை எடுக்கலாம், இல்ல பித்தள செம்பு எதுனாலும் எடுத்துக்கலாம். மண்பானைனா ரொம்ப விசேஷம். அதில சுத்திலும் மஞ்சள் தடவிட்டு, அதில ஒரு விபூதி வச்சு ராமமும் பட்டையோ போட்டுக்கலாம். நமக்கு கருப்பசாமினால பட்டை போட்டு அதிலேயே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கலசம் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம், ஜாதிக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு பூவும் போட்டுங்க. வேணால் துளசி செடி கூட நம்ம போட்டுக்கலாம், துளசி இலை கூட போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணி நல்லா நம்ம காணிக்கை செலுத்துவோம்ல அந்த துணி வச்சு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் தடவி சுற்றிலும் கத்திக்கிறேன். இப்போ மஞ்சள் துணி கட்டலாம், இல்லை அதுக்கு மேலே ஒரு மண் பானையோட அந்த ஒரு மூடி கூட வச்சுக்கலாம். பட் மஞ்சள் துணி கட்டும் போது ரொம்ப விசேஷங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது இந்த பானையை பார்த்துட்டாலே போதும், கண்டிப்பாக அவங்க பயந்துருவாங்க. ஓ இப்படி கும்பிடுறாங்களா அந்த குலசாமியை, கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு கெடுதலுமே நடக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அகல் விளக்கு எடுத்து அதுலேயும் மஞ்சள் குங்குமம் தடவி அதில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கிறேன். ஏன்னா கல்லுப்பு தீபம் ரொம்ப விசேஷம் இல்லையா? அதனால் சின்ன ஒரு பிளேட் என்கிட்ட இருந்தது, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அகல் விளக்கில் கல்லுப்பு வச்சு திரும்பி இன்னொரு அகல் விளக்கு எடுத்து அதுலேயும் மஞ்சள் குங்குமம் தடவி அதில் ஒரு நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ இல்லை இழுப்பெண்ணெய் குலதெய்வத்துக்கு அந்த கோயிலில் போய் ஏற்றும் போது ரொம்ப விசேஷம். வீட்லேயும் ஏற்றலாம். ஏற்றி அப்படி பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம தெய்வம் நம்ம கூடவே என்றைக்கும் இருக்கும். காலை மாலை விளக்கேற்றி சூட தெய்வம் காமிக்கலாம்.